ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைலில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு நல்ல காலிஃப்ளவர் ஒன்று, நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருந்துச்சு. பாருங்கள், பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்து, சொல்ல வேண்டியதில்லை, பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா பீஸ் பண்ணி போட்டுட்டு அது மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் காலிஃப்ளவர் போடுங்க. கரம் மசாலா, மிளகாய்த்தூள், 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் போடலைங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு சைடு எண்ணெயை காய வைங்க. காய வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கரம் மசாலா, 65, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மஞ்சள்தூள் ஏற்கனவே போட்டதுனால வேண்டாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சோன்னே இது 5 நிமிஷம் ஊறின காலிஃப்ளவர் 65 எடுத்து போடுவோங்க. எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணி வச்சுட்டேன். அதனால் ஆவி பறக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. நல்லா பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி 65 ரெடி. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. உப்பு ரொம்ப போட்டுட்டேன்.